இறை மக்களே வருக, இறைவனின் சந்நிதிக்கு இயேசுவின் சாட்சிகளாய் கூடிடுவோம் திரளாய். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. தோட்டத்தில் மலர்ந்த 1000 பூ
சில பூக்கள் மட்டுமே இறைவனை அலங்கரிக்கின்றன. ஆம், சிப்பிக்கு அழகு சேர்ப்பது முத்து, கடலுக்கு அழகு சேர்ப்பது அலை, வானுக்கு அழகு சேர்ப்பது விண்மீன், மகுடத்திற்கு அழகு சேர்ப்பது மாணிக்கம், அருவிக்கு அழகு சேர்ப்பது சாரல், மேகத்திற்கு அழகு சேர்ப்பது வானவில். இன்று நாம் அனைவருக்கும் அழகு சேர்ப்பது நாம் தோணித்துறையில் வீற்றிருக்கும் நம் ஆரோக்கிய தாய். இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆவியாரின் வழி தூய உள்ளம் பெற்று வாழ இறை ஆலயத்திற்கு வாஞ்சையோடு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாளின் மைய சிந்தனையானது மரியா தூய ஆவியை பெற்றவர் என்பதாகும். ஆம், மரியா தூய உள்ளம் கொண்டிருந்தார். ஆதலால் தூய ஆவியால் நிரப்பப்பட்டார். தூய ஆவியை பெற வேண்டும் என்றால் இறைவன் நம்மில் செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும். அன்னை மரியாள் இறைத்திருவுளம் தன்னுள் நிறைவேற அனுமதித்திருந்தார். சவுலாக இருந்து கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை துன்புறுத்தியவர் இயேசு கிறிஸ்துவின் குரலை கேட்டு அவர் தன் வாழ்வில் செயல்பட அனுமதித்தார். ஆதலால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பவுலாக மாறினார். ஆம், அன்பு இறைமக்களே, நாம் எப்பொழுதும் ஆண்டவர் நம்முன் செயல்பட அனுமதித்திருக்கின்றோமோ, நம் வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளிலும் அவரை முன்னிலைப்படுத்துகின்றோமோ, அப்பொழுது தூய ஆவியார் நம்மில் குடிகொள்வார். நாமும் தூய ஆவியால் நிரப்பப்படுவோம். எனவே அன்பு உள்ளங்களே, நம்மில் இருக்கும் தீய எண்ணங்கள் அனைத்தையும் களைத்துவிட்டு அன்னை மரியாளை போல ஆண்டவரின் திருவுளம் நம் வாழ்வில் செயல்பட நாமும் அனுமதிப்போம். அவரை போல தூய ஆவியால் நிரப்ப பெற்று இறைவன் குடிகொள்ளும் ஆலயமாக நம் உள்ளம் மாற, அன்னையின் பக்தர்கள் அனைவரின் தேவைகளை நிறைவேற, மீனவ மக்களின் வாழ்வாதாரம் உயர, இங்கு குழுமி இருக்கும் அனைவரின் கஷ்டங்கள் நீங்கி வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட, கலங்கரை விளக்காக, நம்பிக்கையின் நட்சத்திரமாக, அற்புதங்களின் சாவியாக திகழும் நம் தாயிடம் வேண்டுவோம். பக்தியோடு திருப்பலியில் பங்கேற்போம். நிறைவான இறையருளை பெற்று செல்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி தோணித்துறை புனித ஆரோக்கிய மாதாவின் திருவிழா திருப்பலி பங்கு ஜெபிக்க வருக வருக என்று உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். துறை ஆரோக்கிய மாதா ஆலயம் என்பது தீவு வாழ் மக்களது குல தெய்வமாக இங்கே அன்னை மரியா வீற்றிருக்கிறார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை முதல் மாலை வரை பாம்பன் தங்கச்சி மடம் சார்ந்த இறை மக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களது குடும்ப நன்மைக்காக நலனுக்காக இந்த ஆலயம் தேடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த திருவிழா சிறப்பிக்கப்பட வேண்டும் என்றால் இது தீவு மக்களாகிய பாம்பன் தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் மக்களாக நீங்கள், குழந்தைரசா மக்களாக பங்கு மக்களாக நீங்கள் இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நான் மீண்டும் ஒரு முறை உங்கள் நன்றியோடு வரவேற்று ஜெபிக்கிறேன். இறைவன் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நீங்கள் செய்யும் தொழிலையும் ஆரோக்கிய மாதாவின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை அனைத்து வளங்களாலும் வளமையாலும் ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டும் என்று உங்களுக்காக இந்த திருவிழா திருப்பலி ஜெபிக்கிறோம். ஆகிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது ஆரோக்கிய தாய் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர். எப்போது தூய ஆவியார் அன்னை உதிரத்தில் வந்தாரோ, தூய ஆவியார் வரும் உமது அதன் வழியாக நீர் ஒரு கருவை தாங்கு என்று கபில் சமல் சொன்னபோது அன்னை மரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு, இதோ உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் கூறி தன்னையே முழுமையாக இறைவனுக்கு தூய ஆவிக்கு அர்ப்பணித்தவர் அந்த அன்னை மரியா. ஆகிய நம் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவளும் எப்படி வாழ வேண்டும், விசுவாச வாழ்விலே எப்படி வளர வேண்டும், விசுவாச வாழ்விலே எப்படி சான்று பகர வேண்டும் என்று
தூய ஆவிதான் நம் ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்துகிறார், வழிகாட்டுகிறார், நமக்காக பரிந்து பேசாகவே நம் ஒவ்வொருவரும் அந்த தூய ஆவியாரின் நாம் மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், நாம் ஒவ்வொருவரும் அன்னையைப் போல தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு சிறந்த விசுவாசிகளாக வாழும்படியாக நாம் இந்த பலி வழியாக நாம் இறைவனை மன்றாடுவோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இந்த தெய்வீக திருப்பலியில் இறை வல்லமையை, இறை ஆசீர்வாதங்களை பெற அதற்கு தடையாக உள்ள நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக மனமருந்து இறைவனது மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. ஆற்றல் அடையும்
மன்றாடுவோமாக. இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்திருள உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்து உணரவும் எங்களுக்கு உமது அருளை தருவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 மற்றும் 8 தொடக்கம் 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை பிரியாத உறவு, என்னை மறவாத அன்பு, எல்லாம் இயேசுவின் அன்பு, எல்லாம் இயேசுவின் அன்பு. பிரியாத உறவு, என்னை மறவாத அன்பு, என்னை பிரியாத உறவு, என்னை மறவாத அன்பு, தாய் போல காத்திடும் அன்பு, தாய் போல காத்திடும் அன்பு, எல்லாம் இயேசுவின் அன்பு, எல்லாம் இயேசுவின் அன்பு, என்னை பிரியாத உறவு, பிரியாத அன்பு, என்னை பிரியாத உறவு, என்னை மறவாத அன்பு.
சிறகினில் தாங்கும் அன்பே தினம் தினம் தேடும் உறவே என்னை சிறகினில் தாங்கும் அன்பே எல்லாம் என் இயேசுவே உன் அன்பு இது போதுமே எல்லாம் என் இயேசுவே உம் அன்பு இது போதுமே என்னை பிரியாத உறவு என்னை மறவாத அன்பு என்னை பிரியாத உறவு என்னை மறவாத அன்பு கவலையில் உந்தன் கரங்கள் கண்ணீர் துடைத்தது பயத்தில் உந்தன் வார்த்தை துணிவு தந்தது கவலையில் உந்தன் கரங்கள் என் கண்ணீர் துடைத்தது பயத்தினில் உந்தன் வார்த்தை துணிவு தந்தது அளவில்லா அதிசய அன்பே என்னை தோளினில் சுமந்திடும் உறவே அளவில்லா அதிசய அன்பே என்னை தோளினில் சுமந்திடும் உறவே எல்லாம் என் இயேசுவே உன் அன்பு இது போதுமே எல்லாம் என் இயேசுவே உம் அன்பு இது போதுமே என்னை பிரியாத உறவு என்னை மறவாத அன்பு என்னை பிரியாத உறவு என்னை மறவாத அன்பு தாய் போல காத்திடும் அன்பு தாய் போல காத்திடும் அன்பு எல்லாம் இயேசுவின் அன்பு எல்லாம் இயேசுவின் அன்பு என்னை பிரியாத உறவு என்னை மறவாத அன்பு என்னை பிரியாத உறவு என்னை மறவாத அன்பு இரண்டாம் வாசகம். முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தை 28 தொடங்கி 30 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருளே நிறைந்த அன்னை மரி, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்ற மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்ற மரியே நீ வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வாக்கியங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்குமே
இங்கு இருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் யாராச்சும் இருந்தால் அவர்கள் பெயரால் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து ஹாப்பி ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஹாப்பி ஃபீஸ்ட்னு சொல்லுங்கள். சொல்லிட்டீங்களா? கை கொடுக்கும்போதே பார்த்துருங்க, இவன் 2 பவுண்டில் தான் மோதிரம் போட்டிருக்கா, இல்லை பழையல் 3 பவுண்டில் தான் போட்டிருக்கா, திருவிழாவுக்கு வரும்போது இப்படியா போட்டுட்டு வர்றா அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கங்க. வாழ்த்துக்கள். நான் நோட்டீஸு எடுத்து பார்க்கும்போது யார் இந்த மரியாள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தலைப்பு, அதுக்கு கீழே பல்வேறு சிந்தனைகளுக்கான தலைப்புகளை மிக தெளிவாக அருமையாக தயார் செய்திருந்தார்கள். தயார் செய்த பங்கு தந்தை, உடனிருக்கும் தந்தை ஜீவன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு இடத்துல ஊருக்கு திருவிழாவுக்கு போயிருக்கும்போது பாட்டு பாடினாங்க, கொயர் கிளாஸ். என்ன பாட்டு பாடினாங்கன்னா, காணிக்கை பாடல். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. திருவிழா பூசை அந்த அம்மா போட்டிருக்கு 10 பவுன் செயின், இந்த கையில் போட்டிருக்கு 4-5 செயின், மோதிரம் இல்லைன்னா வளையல் போட்டுட்டு அந்த அம்மா முன்னாடி வச்சுட்டு பாட்டு பாடுது, பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில். இப்படி நகையை வச்சுட்டு ஆண்டவர்கிட்டையே பொய் சொல்லி பாட்டு பாடி பொய்க்கோழியாக இருந்தாங்க. ஆனால் இங்கே அப்படி அல்ல. வரும்போதே அருமையான பாட்டுக்கள், நல்ல பாடல்களை தெரிவு செய்து ஃபஸ்ட்டு பாட்டே இறைமக்களே வாருங்கள். நான் கூட இறைமக்களாக வந்துட்டாங்கன்னு நினச்சேன், அப்படிலாம் இல்லை, வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இறைமக்களே வாருங்கள்னு அருமையான பாடல்களை தெரிவு செய்து நாம் ஜெபத்தில் இருப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்கள், பாராட்டுகள். என் அன்பு பக்தர்களே, முன்னுரையும் அருமையாக இருந்தது. ஆரோக்கிய தாய் என்று வாசித்தார்கள். தாய் என்று சொன்னவுடன் எனக்கு நினைவுக்கு ஒரு நிகழ்வு வந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து அப்படியே நான் போவேன். ஒரு இடத்துல சின்ன ஃபாதராக இருந்து என்னைய மாற்றி இன்னொரு இடத்துல சின்ன ஃபாதராக வைக்கிறாங்க. நான் இங்கே சின்ன ஃபாதராக போகும்போது ஆர்வமாக எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு போய் நமக்குன்னு கொடுத்த ரூமில் போய் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது பங்குச்சாமியார் எனக்கு முக்கியமான ஒரு வேலை கொடுத்தார். என்ன வேலை அப்படின்னா, அந்த பங்களா, எந்த பங்களாலாம் சொல்லலை, நீங்கள் யாருன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அது சரி, பங்களாவுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் கிடக்கும். ஒரு நாய், பெண் நாய், பொட்டை நாய் அது பேறு காலத்தில் இருக்குது. அப்படின்னா என்ன, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நாய் குட்டி போடுறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்குது. எங்கே குட்டி போடலாம்? இந்த பங்களாவுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இடம் கிடந்துச்சா, அந்த இடத்துல குட்டி போட்டுடலாம் அப்படின்னு அது முன்னாடியே யோசித்து வச்சுருக்கும் போல். இங்கனக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்னு ஓயாமல் வர பார்க்க போக அப்படியே இருந்துச்சு. பங்குச்சாமியார் எனக்கு கொடுத்த வேலை என்னன்னா, இந்த நாய் இங்கே குட்டி போடக்கூடாது. சரி, முதல்ல போனோடனே ஒரு சூப்பர் வேலை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. இந்த நாய் ப்ரெக்னெண்ட் டெலிவரி ஆகாமல் பார்க்கணும். இதுதே என்னுடைய முதல் பணி. சரி, இதை நம்ம நல்லா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் வேலையை பாருங்கள், நாயை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வந்துடுவியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு நானும் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நாய் வர போயிடுச்சு. இல்லை, அப்புறம் டயர்ட் ஆகிட்டேன்னா ரூம் வேறு க்ளீன் பண்ணோம். அப்போதான் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியலை. சரி, கொஞ்ச நேரம் படுப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்போத்தான் படுக்க போகிறேன். இது கரெக்டாக அங்கே குட்டியை போட்டுருச்சு. ஐயோ, குட்டியை போட்டுருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு சத்தம் கேட்குது. எனக்கு சத்தம் கேட்டுச்சா, போச்சு, தொலைஞ்சிச்சு, குட்டி போட்டுருச்சு போல். இவர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, நீ எப்படி டெலிவரி பண்ண விட்ட அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் இவர் எங்கேயோ போனவர் வந்துட்டார். வந்தவர் கரெக்டாக படியேறதுக்கு முன்னாடி பார்த்துட்டாரு, நாய் குட்டி போட்டுக்கிட்டு இருக்குது. இவன்கிட்ட சொல்லிட்டு போனோம். இவன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு என்னைய. போச்சு, இதுக்கு தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையன், என்னங்க ஃபாதர், பார்த்தியா குட்டி போட்டுருச்சு. நான் பார்க்கல ஃபாதர், அது போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. பார்த்தியா, இப்படி விட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த நாய், குட்டி போட்ட நாய் பசிச்சிருக்கும்ல, அதனால அது வெளியே ட்ராவல் பண்ண போயிடுச்சு. ட்ராவல் பண்ணி சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. இங்கே 4-5 குட்டி இருக்குது. ஃபாதர் இங்கே வா, நீ என்னத்தை பார்த்த? நான் பொழுதுனைக்கும் கண் விழித்து தான் பார்த்து கொண்டு இருந்தேன். அது எந்த நேரத்தில் நமக்கு டேக்கா விட்டுட்டு போட்டுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு உரச்சாக்கு எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு குட்டியெல்லாம் வா அள்ளி இங்கிட்டு போய் தூக்கி போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வரலப்பா, நான்லாம் குட்டியெல்லாம் அள்ளி தூக்கிலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்.
போட மாட்டேன்னு சொன்னேன், வா அப்படின்னு சொன்னார். நான் பக்கத்தில் நின்றேன். பெரிய சாமியார் சொல்கிறாரு மதிக்கணும், இல்லாட்டா மத்தியானம் சோறு போட மாட்டாருன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் சரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நின்றேன். அவர் ஒரு உரைச்சாக்கை எடுத்து குட்டியை அதுக்குள்ளே போட்டார். போட்டு அப்படியே கொண்டு போனார். நானும் அவர் பின்னாடியே சிலுவை பாதையில் மாதா போனாப்புல போய்கிட்டே இருந்தேன். போன உடனே காம்பவுண்டுக்கு அங்கிட்டு கருவை, அந்த கருவல் பக்கம் இந்த குட்டியை தூக்கி போட்டுட்டு சரன்னு வந்தாச்சு. நாங்களும் வந்துட்டோம். நாங்கள் வந்து திரும்ப கொஞ்ச நேரம் தான் படுத்திருப்போம். அந்த தாய் நாய் வந்துருச்சு. திரும்ப வந்து அது அந்த குட்டியை காணாமல முணங்குது. அது நினச்சிருக்கும் போல் இந்த நாய்க்கு நம்ம பாச புரியும், அதனால் இதுக்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு என்கிட்ட முணங்கிக்கிட்டு இருக்கு ஓன்னு. சரி நானும் நாயை பார்த்து பரிதாபப்பட்டு சரி இதுக்கு நம்ம எப்படியாச்சும் இந்த குட்டியை காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கிட்ட போய் பேசுகிறேன். இங்கே பாரு, நீ என்னைய கடிக்கக்கூடாது. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, குட்டி எங்கே இருக்குன்னு காட்டுறேன், நீ வந்து பார்த்துக்க, அங்கேயே போய் இருந்துக்க, நீ அவ்வளவுதே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அது என்கிட்ட பாசி அது நாய் பாசின்னு நினச்சிச்சா என்ன தெரியல, நல்லா புரிஞ்சிருச்சு அதுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையாட்டிக்கிட்டு அது என் பின்னாடியே வந்துச்சு. நான் முன்னாடியே போகிறேன். 4 அடி இது என்னை கடித்தாலும் கடிச்சிருன்னு சொல்லிவிட்டு நீ அங்கேயே வா அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே நான் போனேன். போய் காம்பவுண்டு இருந்துச்சா, காம்பவுண்டுக்கு அங்கிட்டு கிடக்கு நாய்க்குட்டிலாம். அந்த சத்தம் கேட்குது. நாய்கிட்ட சொல்கிறேன், காம்பவுண்டு இருக்கா, அங்கிட்டு துவைக்க போட்டிருக்காங்க, அங்கிட்டு கிடக்கு, கேட்குதா சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்ட உடனே அந்த நாய் கொஞ்சம் நேரம் நின்றுச்சு. நான் சொல்லிவிட்டு இங்கிட்டுதான் வந்தேன். 2 அடி பின்னாடி எடுத்து வச்சுச்சு. ஒரே ஜம்ப்பு. காம்பவுண்டு இவ்வளோ ஒசரம், நான் ஒசரம் இல்லை, என்னையோட காம்பவுண்டு ஒசரம். அது என்ன பண்ணிருச்சு, டபக்குன்னு ஒரே ஜம்ப் பண்ணி காம்பவுண்டுக்கு அங்கிட்டு போயிடுச்சு. அப்போ அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். போய் 2 குட்டியை தூக்கிட்டு வந்து திரும்ப என் பக்கத்து ரூம்லேயே வச்சு, ஆட பாவமே இதுக்கு நானாக கிடச்சேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து ரூம்லேயே சாயங்காலம் வந்தோடனே சாமியார் கேட்டாலும் கேட்பாரு, என்ன பண்ணுறேன்னு தெரியலேன்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் தெரியாத மாதிரி நானாக போய் காப்பி குடிச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பொட்டை நாய், அது சின்ன நாய், காம்பவுண்டு வந்து பெரிய உயரம், ஆனால் குட்டி அங்கிட்டு கிடக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த நாய் என்ன பண்ணுது, நல்ல ஜம்ப் பண்ணி அங்கிட்டு உள்ள குட்டியை எடுத்துகிட்டு வந்து திரும்ப எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து வச்சிருது. ஒரு நாயாக இருந்தாலும் அது தாயாக மாறிவிட்டால் எந்த ரிஸ்கையும் எடுக்கிறதுக்கு தயாராகி விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, எல்லா தாயும் அப்படித்தான். ஆழம் விழுதுகளென 1000 உறவுகள் இருந்தன்ன பயன், அடி வேறென நீ இருக்கும்போது நான் வீழ்ந்திடவே மாட்டேன். புது கவிஞன் ஒருவன் எழுதியிருக்கிறான். தாய்க்கு நிகர் தாய்தான். ஆரோக்கிய தாய்க்கு நிகர் யாருமே இல்லை. சொல்லுவாங்கள, நிலத்துக்கு அடியில் உள்ள நீர் கிணற்றில் தெரிவது போல, பசுவின் உடலில் வியாபித்திருக்கும் பால் மடி காம்பில் சுரப்பது போல, இறைவன் ஒவ்வொருவருக்கும் தாயில் தரிசனம் தருகிறார். தாய்தான் இறைவன். அப்படிப்பட்ட தாயை நாம் பெற்றிருக்கிறோம். தோணித்துறை கடலுக்கு அருகில். நான் இன்றைக்கி வந்தேன். கோயில் அருமையாக சூப்பராக இருக்குது. நல்ல காற்று. அங்கே ராம்நாட்டில் இருக்க முடியல, வெக்க தாக்குது. இங்கே வரும்போதே காற்று என்னை தூக்கிட்டு போயிடும் போல், அந்த அளவுக்கு நல்ல காற்று. அருமையான இடம், அருமையான தாய். இன்று நமக்கு கொடுத்திருக்க தலைப்பு, மரியாள் தூய ஆவியை பெற்றவர். நம்மளாம் பெற்றிருக்கோமா இல்லையா? நம்மளாம் தூய ஆவியை பெற்றிருக்கோமா இல்லையா? பெற்றிருக்கிறோம். எப்போ பெற்றோம்? திருமுழுக்கின் போது தூய ஆவியை பெற்றோம். முதல்ல தூய ஆவி எல்லாருக்கும் அருளப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுள் செலக்ட் பண்ணுவார், செலக்ட் பண்ணி கொடுப்பார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் உயிர்த்த பிறகு யோவான் 20:23 வாசித்தீங்கன்னா அவர் சொல்வார், இதோ தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊதுவார். அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சீடர்களை அனுப்பினார். தூய ஆவியின் பேரால், தந்தை மகன் தூய ஆவியாரின் பேரால் எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுங்கள்னு சொன்னார். அதனால நம்ம எல்லாருமே திருமுழுக்கில் பெற்றோம், உறுதி பூசுதலில் உறுதிப்படுத்தப்பட்டோம். எல்லாருக்கும் தூயாவி இருக்குது. மாதாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்ன? மாதாவும் தூயாவியை வைத்திருக்கிறார், நாமும் தூயாவியை வைத்திருக்கிறோம். இதில் என்ன வேறுபாடு இருக்கிறது என்று தான் நானும் சிந்தித்தேன். இல்லை என்ன நம்ம சிந்திக்க போகிறோம் அப்படி என்ன? ஆனால் தூய ஆவி மாதாவிடம் செயல்பட்டதற்கும் அவர் செயல்பட வைத்ததற்கும் நமக்கும் பாரதூர வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம்தான்
நாம் இப்போது சிந்திக்கிறோம். மரத்தின் கனியானது, கனியாலே மரம் அறியப்படும். அப்படிதான் லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கூறுகிறார். நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, அதன் கனியாலேயே மரம் அறியப்படும். ஒரு மாமரம் இருக்குன்னா இலையை பிடிச்சி கடிச்சு தின்னுபிட்டு இந்த மாமரம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அதை விட்டு தண்டை வெட்டி சாப்பிட்டுவிட்டு சொல்ல மாட்டோம். என்னத்தை வச்சுட்டுன்னு சொல்லுவோம்? கனியை பிடுங்கி சாப்பிட்டாதே இது புளிக்கிற மரமா இல்லை இனிக்கிற மரமா, இந்த மாமரம் நல்லா இருக்கும் என்று கனியை வைத்து தான் கூறுவோம். அதை போலத்தான் தூய ஆவியை பெற்றவர்களும் கனியை வைத்து தான் அறியப்படுவார்களே தவிர மற்றதை வைத்து அறியப்பட மாட்டார்கள். கனி என்பது என்னவென்று நினைக்கிறோம் என்றால் நமது செயல்பாடுகளை வைத்து தான் அறியப்படுவோம். நான் வரும்போது யோசித்தேன். என்ன யோசித்தேன் அப்படின்னா, தூய ஆவியார் வந்தார். யாருக்கிட்ட? மாதா கிட்ட வந்து சொன்னார், அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னார். ஓகே, வெரி குட். நான் வரும்போது என்ன யோசித்தேன் அப்படின்னா, திடீர்னு நைட்டு படுத்து கிடக்கும்போது கபிரியேல் தூதர் வந்தார், தூயாவியை பற்றி சொன்னார். கபிரியேல் தூதர் என்கிட்ட வர்றார். என்கிட்ட வந்து படுத்து கிடக்கிற என்னையை தட்டி எழுப்புறார். தூங்கியா கிடக்கிற, எந்திரிங்க வா அப்படின்னு சொல்லி எந்திரிக்கார். நானும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே சொல்லும் அடியான் கேட்கிறேன், அருள் மிக பெற்ற வளனே வாழ்க, என் பேர் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், இதோ உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நில்லிடும். நான் தேர்ந்தெடுத்த இஸ்ராயேல் நாட்டிலே போர் நடக்கப் போகிறது. நான் உன்னை மிலிட்ரி மேஜராக நியமிக்கிறேன். நீ அங்கே போய் இஸ்ராயேல் நாட்டை எப்படியாவது நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நான் உடனே, இது எங்கனமாகும், இது எப்படி நிகழும் ஆண்டவரே, நான் இருப்பதோ 4.5 அடி. இங்கே பாருங்கள், பீடத்துக்கு பின்னாடி இருந்து கூட என்னால் பூசை வைக்க முடியவில்லை, நானே முன்னாடி வந்து வைக்கிறேன். இது எப்படி ஆண்டவர் என்னை ஒரு மிலிட்ரி மேஜராக எடுப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு திரும்ப கபிரியேல் சொல்கிறார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். நைட்டே நீ 7 அடி வளர்ந்து விடுவாய், வளர்ந்து நீ மிலிட்ரி மேஜராகத்தான் இருப்பாய், கவலைப்படாதே, போ, ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். நானும் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படிக்க எனக்கு ஆகட்டும் அப்படின்னு எனக்கு நைட்டு குசி தாங்க முடியல. ஐயா நாளைக்கு காலையில் 7 அடி வளர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வந்து ஃபாதர்கிட்ட சொல்கிறேன். நம்புவாரா? நீங்கள் நம்புவீங்களா? நம்புவிய? அடப்பாவுமே, நான் இப்போ புல்லப்ஸ் கம்பியில் தொங்கியும் வளர மாட்டேன் போலையே, ஒரு ஆள் நம்புறதுக்குன்னு இல்லை, நீ வளர்ந்துருவியா அப்படின்னு கேட்குறியா, அப்படி தானே? ஆக நான் இதை கூறினால் யாருமே நம்ப மாட்டான், இது சாதாரண விஷயம், அப்படி தானே? இதை கூறினா நம்ப மாட்டான். ஆனால் அன்னை மரியாளிடம் வந்து ஆண்டவர் கூறினார் கபிரியேல் தூதர் வழியாக, உன்னத கடவுளின் வல்லமை உண்மை நிழலிடும், கன்னி கருவுச்சு ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொன்னார். இது சொன்னால் நம்ப முடியுமா? நான் வளர்றது உங்களால் நம்பவே முடியலை, என்னாலையும் நம்ப முடியாது. ஆக மாதா வந்து இப்படி சொன்ன உடனே எப்படி நம்பினாங்க? நான் இதைத்தான் இன்று நினைத்து பார்த்தேன். எப்படி நம்பினாங்க? என்னாலேயே என்னையை பற்றி சொன்னால் நம்ப முடியாது. மாதா வந்து இப்படி சொன்னால் எப்படி அவர்களால் நம்ப முடியும்? இல்லை அவர்களே பக்கத்து வீட்டில் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவான். இப்படி கடவுள் வந்து நைட்டு வந்தார், நான் கணவனை அறியாமலே மகனை பெற்றெடுப்பனாம் அப்படின்னு பக்கத்து வீட்டில் போய் சொன்னால் அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை என்ன சொல்லும்? ஓஹோ, கதை அப்படி போகுதா, தெரியுது, இது டன் 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 சொல்லிடும். ஆல் இண்டோ ரேடியோ செய்திகள் வாசிப்பது உங்களுக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டில் இருக்கிற மரியாள் கணவனை அறியாமல் குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ சொல்லுவாங்க. 2025 வருஷம் கழித்து இன்னைக்கு சொன்னால் சொல்லுவாங்க. நீங்கள் 2025 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள், மாதாவுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்தது என்று. நாம் அளவிட முடியாத நம்பிக்கை ஆண்டவர் மேல். இதை வெளியில் சொன்னால் எவனும் நம்ப மாட்டேன், நம்ப முடியாத காரியம். ஆனால் அன்னை மரியாள் அப்படிப்பட்ட விஷயத்தை பிடித்தார். அதனால்தான் தூய ஆவியார் அவரோடு இருந்ததை அவரால் உணர முடிந்தது, செயல்படுத்த முடிந்தது. அத்தகைய நம்பிக்கை இன்றளவில் நம்மிடம் இல்லை. இந்த நம்பிக்கை நம்மிடம் வர வேண்டும். அருகில் இருப்பவரையே நாம் பார்க்காமல் இருக்கிறோம். இந்த காலத்தில்தான் தூய ஆவியாரை பெற்ற
பெற்ற அன்னை எப்படி இருந்தார், நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தனை. ஒரு 4-5 சிந்தனை, நான் ரொம்பலாம் இல்லை, நம்ம அவருடைய வாழ்க்கையிலிருந்து சிந்திப்போம். முதலாவது மங்கள வார்த்தை கூறுகிறார் கபிரியேல் தூதர். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். நீ அப்படி இருப்பீர், நீ இப்படி இருப்பீர் அப்படின்னு அவரிடம் கூறினார். கூர்ணி எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. எலிசபெத் அம்மாளை சந்திக்க போனால் அங்கும் கூறுகிறார்கள், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. பத்தாக்குறைக்கு எலிசபெத் அம்மாவும் அவரை வாழ்த்துகிறார். இப்படி எல்லாமே வாழ்த்துக்களாக போய்கொண்டிருக்கும்போது முதல் தடங்கள் நடக்கிறது. பெத்லகேமுக்கு செல்கிறார்கள். சத்திரக்காரன் அவரிடம் கூறுகிறார், சத்திரத்தில் இடம் இல்லை. பேறுகால வேதனை, நிறை மாத கர்ப்பிணி. அப்போது அவருக்கு முதல் ஏமாற்றம், உனக்கு இங்கு இடமில்லை. அன்னை மரியாள் மனதில் இது தோன்றி இருக்கும். என்னிடம் வந்தார் கபிரியேல் வானதூதர், என் கணவரிடத்தில் வந்தார் கபிரியேல் வானதூதர். அதே வானதூதர் இந்த சத்திரக்காரனிடத்திலும் வந்திருக்கலாம், வந்து சொல்லி இருக்கலாம், இதோ எனது ஊரில், தாவீதின் ஊரில் பெத்லகேமில் கடவுளாகி ஆண்டவரின் மகன் பிறக்க இருக்கிறார், அதனால் ஒரு ரூமை பிடிச்சி வச்சுக்க, அவ வரும்போது கொடு என்று கூறியிருக்கலாம். இது எண்ணத்தில் வருமா, வராதா? கட்டாயம் வரும். அன்னை மரியாளின் உள்ளத்திலும் வந்திருக்கலாம். ஆனால் அவர் அதற்கு மறுமொழி கூறவில்லை. எப்போதுமே நாம் வேதனையாக இருக்கும்போது நமக்கு ஏமாற்றம் இருந்தால் கோபம் அதிகமாக இருக்கும். நமக்கு வலி இருக்கும்போது யாராவது நம்மிடம் ஏமாற்றத்தை பற்றி பேசினால் நமக்கு கோபம் வரும். ஆனால் அன்னை மரியாவுக்கு அங்கு கோபம் வரவில்லை. இதுதான் அவரிடம் விளங்கிய முதல் பண்பு. ஆக தூய ஆவியை பெற்றால் நாம் கோபப்பட மாட்டோம். எந்த விரக்தியிலும் எந்த ஏமாற்றத்திலும் நாம் கோபப்பட மாட்டோம். கோபப்படாமல் நடப்போம். பாயிண்ட் சரியா? கோபப்படக்கூடாது தூய ஆவியை பெற்றால். இரண்டாவதாக, ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு வானதூதர்கள் வருகிறார்கள், கூறுகிறார்கள், இங்கே மேய்து கொண்டு இருக்கிறீர்கள், பெத்லகேமிலே தாவீதின் மகன் பிறந்திருக்கிறார், செல்லுங்கள் என்று. அவர்களும் வந்து அங்கு சொல்கிறார்கள். சொல்லும்போது மரியாள் மகிழ்ந்திருக்க வேண்டும். இதோ வானதூதர்களே வந்து இடையர்களுக்கு கூறியிருக்கிறார்கள், அவர்கள் வந்து பார்த்திருக்கிறார்கள், மிக மகிழ்ச்சியான தருணம், இப்படிப்பட்ட தருணம் யாருக்குமே கிடைக்காத தருணம் என்று மகிழ்ச்சி மேலிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அன்னை மரியாள் மகிழ்ச்சியாக இருந்தார். நமது மகிழ்ச்சி என்னைக்குமே பிறரோடு ஒப்பிட்டுத்தான் இருக்கும். அவளிடம் இது இல்லை, என்னிடம் இது இருக்கிறது, அப்படி என்றால் மகிழ்ச்சி. அவளிடம் 10 பவுனில் செயின் இல்லை, என்னிடம் 10 பவுனில் செயின் இருக்கிறது. அதை விட அவளிடம் 12 பவுனில் செயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மகிழ்ச்சி பறி போயிடும். அவள்கிட்ட 12 பவுண்டில் செயின் இருக்கா, தொலைஞ்சிச்சு. அவர்கள் தங்கச்சி மடத்தில் ஒரு 10 பிளாட்டு வைத்திருக்கிறார்கள். போச்சா, எனக்கு போச்சு, 10 பிளாட்டில் தொலைந்து விட்டது. எப்போதுமே நமது மகிழ்ச்சி பிறரை ஒப்பிட்டு பார்த்து தான் இருக்கும். அவன் செகண்ட் ரேங்க் வாங்கலை, நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன். ஆக நமது மகிழ்ச்சி என்றுமே பிறரிடம் ஒப்பிட்டு பார்த்து இருக்கிறது. ஆனால் மரியாள் மகிழ்ச்சி அடைந்தால் பிறரை ஒப்பிட்டு பார்க்கவில்லை, தனக்குள் மகிழ்ச்சி அடைந்தார். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது பண்பு, மகிழ்ச்சி வேண்டும், ஒப்பீடு இருக்கக்கூடாது. பிறரை ஒப்பிட்டு பார்த்து மகிழ்ச்சி இருக்கக்கூடாது. நமக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அன்னை மரியாள் மகிழ்ச்சி அடைந்தார். மூன்றாவது, ஞானியர்கள் வந்தார்கள். எப்போதுமே யூதர்களுக்கு மட்டும்தான் இயேசு என்று நினைத்திருந்தார்கள். அன்னை மரியாவும் நினைத்திருந்தார். கீழ்த்திசை ஞானியர்கள் வந்தபோதுதான் தெரிந்தது, இவர் யூதர்களுக்கு மட்டும் ராஜா அல்ல, இவர் உலகத்திற்கே ராஜா. அவர்கள் வந்தார்கள், விண்மீன் எழுந்தது, கூறினார்கள், நாங்கள் இந்த வழியாக வந்தோம், இப்படித்தான் வந்தோம் கூறினார்கள். அவர்களை பார்க்க வந்தார்கள். அவருக்கு பெருமிதம் இருந்திருக்கும். அன்னை மரியா பெருமிதத்தோடு இருந்திருப்பார். பத்திகளா, எனக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு, வாங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுங்க என்று பெருமிதம் இருந்திருக்கும். அடுத்து கியூரியாசிட்டி, இந்த அதிக ஆர்வம், அடுத்தவர்களை பார்த்து நாம் நினைப்பது, எப்படி விண்மீன் வந்துச்சு, எப்படி போச்சு, நீங்கள் எப்படி வந்தீங்க என்று கியூரியாசிட்டி. இன்று நாமே பார்ப்போம்,
எல்லாம் கிளம்புன பிறகு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுறது, ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுறது. நம்ம யாருக்காண்டி ஸ்டேட்டஸ் வச்சோமோ அவன் பார்த்தே ஆகணும், இல்லாட்டினா நம்ம மனசு சாந்தி அடையாது. அந்த ஸ்டேட்டஸில் பார்ப்போம், இவன் பார்த்துட்டாளா, வெரி குட், கீழே என்ன கமெண்ட் போட்டிருக்கா, கமெண்ட் என்ன வந்து நமக்கு க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே அந்த க்யூரியாசிட்டி இருக்கும். ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி க்யூரியாசிட்டி. அன்னை மரியாள் அந்த க்யூரியாசிட்டியில் இல்லை, பெருமிதத்தில் அப்படியே நிலைத்து நிற்கவில்லை. அன்னை மரியாள் பொறுமையாக இருந்தார், கேட்பதை அப்படியே கேட்டார், சொன்னதை அப்படியே கேட்டார். 3வது பாயிண்ட் பொறுமை. சரியா? 4வது பாயிண்ட் எகிப்துக்கு ஓடிப்போங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. அது எவ்வளவு தூரம்? எகிப்து நாடு என்பது அங்கிருந்து இந்த நாட்டிற்கு வர 40 ஆண்டுகள் எடுத்தார்கள் இஸ்ரேல் மக்கள். 40 ஆண்டுகள் எடுத்து நடந்த தூரத்தை ஒரே இரவில் கடவுள் வந்து கூறுகிறார், தூதர் வழியாக எழுந்து செல். 40 ஆண்டுகள் நடந்த தூரத்தை இங்கிருந்து நான் எப்படி கடந்து செல்வேன்? இப்போதுதான் நான் பெற்றெடுத்தேன் இயேசு கிறிஸ்துவை, பச்சை உடம்புக்காரி. இந்த வெயில் தூசி அலைச்சல்ல நான் கூட்டிகிட்டு போனேன்னா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும், ஒரு இன்குபேட்டர் கூட இங்கே கிடையாது, நான் எப்படி கொண்டு போக முடியும் என்று அவர் சிந்தித்திருக்க வேண்டும். அவர் நினைத்திருக்கலாம், அருகில்தான் எலிசபெத் அம்மாள் வீடு இருக்கிறது, அதனால் கடவுள்கிட்ட சொல்லி ஒரு குறுக்கு வழியை பார்த்து எலிசபெத் அம்மா வீட்டில் போய் நம்ம ஒளிஞ்சு இருந்துக்குருவோம், தேவையில்லாமல் நம்ம எகிப்துக்கெல்லாம் போக வேண்டாம் என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. மாறாக அவர் நோ குறுக்கு வழி, நோ ஷார்ட்கட், நான் ஆண்டவர் கூறியதை செய்வேன் என்று செய்தார். இதுதான். இது எத்தனாவது பாயிண்ட்? 4வது பாயிண்ட். குறுக்கு வழி இருக்க. குறுக்கு வழினா இந்த குறுக்கு வழி இல்லை, குறுக்கு வழினா குறுக்க போகிறது. குறுக்கு வழி நாம் இருக்கக்கூடாது, குறுக்கு வழியில் செல்வதற்கு நினைக்கக்கூடாது. இது இன்னொன்று, இது திடீர்னு ஆகும் அந்த நாள் சொல்கிறேன். ஒரு மாதா டிவியில் தான் இது வந்துச்சு, மன்றாட்டுக்களை எடுத்துரைங்கள். முதல் மன்றாட்டு முடிஞ்சிச்சு, 2வது மன்றாட்டு முடிஞ்சிச்சு, 3வது மன்றாட்டு முடிஞ்சோன்னு 4வது மன்றாட்டு ஒரு அம்மா வந்து வாசிச்சு, அன்பான ஆண்டவரே இறைவா, என்னோடு சண்டை போட்டு நடுவீட்டில் அண்டா பூட்டி உலை வைத்து கொண்டிருக்கும் என் மாமியாரை நீர்தாமை விரைவாக எடுத்து விட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். அப்படி சொன்ன உடனே மருமக எல்லாம் சேர்த்துச்சு, ஆண்டவரே விரைவாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அடுத்தவர்களை பற்றி நாம் என்றுமே அக்கறை கொள்வதில்லை. 5வதாக சிமியோனை திருக்குடும்பம் சந்திக்கிறது. சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கூறுகிறார், இவர் பெரியவராய் இருப்பார், இவர் அப்படி செய்வார், இப்படி செய்வார், இவர் அப்படியே புரட்டி விடுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார் என்று சொன்னவுடன் மாதாவிற்கு உச்சி குளிர்ந்திருக்கும், உச்சி முகர்ந்திருப்பார். ஆகா, என் மகன் எப்படிப்பட்ட மகன் என்று நினைத்திருப்பார். நினைக்கும் போது சிமியோன் ஒரு கல்லை தூக்கி அவர் தலையில் போடுகிறார். மரியா, உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். அன்பார்ந்தவர்களே, உடல் இருக்கிறது, வாள் ஊடுருவினால் அன்றே இறந்து விடுவோம். உள்ளம் இருக்கிறது, வாள் ஊடுருவினால் தினமும் இறப்போம். தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. உடலை வாள் ஊடுருவினால் இறந்து விடுவோம். ஆனால் சிமியோன் சொன்னது உடலை வாள் ஊடுருவும் என்று அல்ல, மாறாக உள்ளத்தை வாள் ஊடுருவும். ஆக அன்பார்ந்தவர்களே, கடவுள் உள்ளத்தை அவருக்கு வாள் ஊடுருவ வைத்தார். எனினும் அன்னை மரியாள் ஏற்றார், அதாவது திருவுளத்தின்படி நடந்தார், அதை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் 5வது பாயிண்ட், திருவுளத்தின்படி நடந்தல். ஆக தூய ஆவியாரை பெற்றால், இந்த கனிகளை வெளிப்படுத்தினால் நாம் தூய ஆவியாரோடு இருக்கிறோம் என்பது புரியும். 5 பாயிண்ட் என்ன நான் சொன்னேன்? கோபம் இருக்கக்கூடாது, வெரி குட். மகிழ்ச்சி இருக்கக்கூடாதா? ஒப்பிட்டு இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி பிறரை ஒப்பிட்டு இருக்கக்கூடாது. 2 பொறுமை, வெரி குட். குறுக்கு வழி, நீங்கள் குறுக்கீடு இல்லை, குறுக்கு வழி இருக்கக்கூடாது. 5 கடவுளின் திருவுளப்படி நடக்க வேண்டும். இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம். ஆண்டவர் என்னாலும் நம்மோடு இருப்பார். எழுந்து நின்று மன்றாட்டுக்களை ஆண்டவரது பாதத்தில் அர்ப்பணமாக்குவோம். வேண்டுகிறோம். 3 2 1 2 3 2 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 1 2 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
நாயனே எம் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் கொடியோடு இணைந்த கிளைகளாக இயேசுவோடு இணைந்து இறைப்பணி ஆற்றி மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான நல்ல உடல் உள்ள நலம் தந்து காத்திட வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். கருணையின் உருவே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். மக்கள் நலனில் அக்கறை உள்ள சிறந்த தலைவர்களாக வாழ்ந்து உண்மை, நேர்மை, நீதி இவற்றிற்கு குரல் கொடுப்பவர்களாக, சுயநலம் களைந்து பிறர் நலனில் அக்கறையுள்ள தலைவர்களாக வாழ உமது இறை ஆசிரை நிறைவாய் பொழிந்த வழிநடத்திட வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். நம்புவோர்க்கு நலம் நல்கும் இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். இவர்களின் தேவைகள் நிறைவேற்றப்படவும், உம்மீதுள்ள விசுவாசத்தில் ஆளப்படவும், குடும்பங்களில் ஒற்றுமை மகிழ்ச்சி நிலைக்கவும், கடன் பிரச்சனை நீங்கவும், செய்யும் தொழிலை வெற்றி காண உமது உடனிருப்பை உணர்த்தி வழிநடத்த வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். அன்பின் இறைவா, எம் தோணித்துறை பகுதியில் வாழும் மக்களுக்காகவும் அனைத்து மீனவ குடும்பங்களுக்காகவும் தீவு பகுதியிலும் மண்டபம் பகுதியிலும் இருந்து வந்திருக்கும் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் செய்கின்ற பணியை, தொழிலையும் ஆசீர்வதியும். இவர்கள் தொழிலுக்கு செல்லும் போதும் கலங்கரை விளக்காக இருந்து வழிநடத்தி செல்லவும், போதிய அளவு மீன்பாட்டை தந்து ஆசீர்வதிக்கவும், காற்று அடங்கி மக்கள் மகிழ்வோடு கடலுக்கு சென்று பாதுகாப்பாக வீடு திரும்ப உமது காவல் தூதர்கள் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். உலகின் ஒளி நானே என்று மொழிந்த எம் இறைவா, இன்றைய திருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் வேண்டுகிறோம். இவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உமது இறைவார்த்தையின்படி வாழ்ந்து மக்களை ஆன்மீக வழியில் வழிநடத்தி செல்ல தேவையான ஞானத்தினையும் இறை வல்லமையையும் தந்து காத்திடவும், செல்கின்ற இடமெல்லாம் பாதுகாப்பாக பயணம் செய்ய வழித்துணையாக இருக்கவும், நல்ல உடல் உள்ள நலனோடு இறையாட்சி பணியை ஆற்ற வரம் தர புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தகப்பனே இறைவா, இப்போது நாங்கள் விரும்பி கேட்ட எல்லா மன்றாட்டுகளையும் உமது பரிவிரக்கத்தில் ஏற்றுக்கொண்டு தகுந்த நேரத்தில் அன்னையின் பரிந்துரை வழி நாங்கள் பெற்றிட வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. நிலத்தில் வெளியும் மனித உழைப்பும் சேர்த்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். நிலத்தில் விளையும் மனித உழைப்பும் சேர்த்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். எந்த தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகிறேன். எந்த தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகிறேன். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கல்லிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இப்பலிவர்களோடு உமக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும்
ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து இறைந்து புகழ்ந்து பாடுவதாவது: இறைவன் மூவுலகை ஆளும் தலைவன், தூயவனம் இறைவன் மூவுலகை ஆளும் தலைவன், வானமும் பூமியும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. வானமும் பூமியும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே
ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித ஆரோக்கிய அன்னை, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த பழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இந்த உலகில் பயணம் செய்கின்ற உமது திருச்சபையை சிறப்பாக உமது அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் சிறப்பாக நாளிலே எங்களுக்காக இந்த பலி ஒப்புக்கொடுக்கின்ற அருள் பணியாளர் அருள்வலன், அருள் பணியாளர் இன்ஃபென்ட், அருள் பணியாளர் ஜீவன் மற்றும் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமணம் இருக்கின்ற இந்த குடும்பத்தின் ஜெபங்களுக்கு கனிவோடு செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு வாழுகின்ற உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்வீராக. இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவோடு ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை
மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து என்றும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக மனு உரு எடுத்து இவ்வுலகில் பிறந்தவர், வாழ்ந்தவர், நமக்காக இறந்தவர், உயிர்த்தவர், நம்மீது தூய ஆவியை பொழிந்தவர். அவரை போல இவ்வுலகில் வாழ நம்மை அழைக்கிறவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விண்ணகமிருந்த எண்ணில் வா, எண்ணகம் வாழ இறங்கி வா. விண்ணகமிருந்த எண்ணில் வா, விண்ணகம் வாழ இறங்கி வா. மண்டக மீட்பின் மாண்பை வா, மாபரணி மீட்கவா. மீட்கவா, மீட்கவா. அகிலம் வாழும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. அகிலம் வாழும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. எழுந்து வாராயோ, எண்ணில் வாராயோ. எழுந்து வாராயோ, எண்ணில் வாராயோ. விண்ணகமிருந்த எண்ணில் வா, விண்ணகம் வாழ இறங்கி வா. விண்ணகமிருந்த எண்ணில் வா, விண்ணகம் வாழ இறங்கி வா.
உணவே மண்ணிலை வந்தார் உண்பவர் வாழவே நித்திய வாழ்வில் நிலை பெறவே உணவை தந்தாயே மன்னா உணவே மண்ணிலே வந்தாய் உண்பவர் வாழவே நித்திய வாழ்வின் நிலை பெறவே உணவை தந்தாயே இது என் உடல் என்றோ வாழ்வு மாறும் என்றோ இது ரத்தம் என்றோ தாகம் தீரும் என்றோ இயேசுவே நீ வர வேண்டும் என்னையும் மாற்றிட வேண்டும் உலகம் வாழ்வதற்காக என்னகம் நான் தர வேண்டும் எழுது வாராயோ எண்ணில் வாராயோ எழுது வாராயோ எண்ணில் வாராயோ விண்ணக விருந்தை எண்ணில் வா என்னகம் வாழ இறங்கி வா விண்ணக விருந்தை எண்ணில் வா என்னகம் வாழ இறங்கி வா வானம் இறங்கி வந்த மழையாய் வாழ்வு நனையவே காணம் இசைத்து உந்தன் புகழை என்றும் பாடவே வானம் இறங்கி வந்த மழையாய் வாழ்வு நனையவே கானம் இசைத்து உந்தன் புகழை என்றும் பாடவே எனது சதை என்றாய் உண்மையின் உணவென்றாய் எனது ரத்தம் என்றாய் உண்மையின் பானம் என்றாய் வார்த்தையை வாழ்ந்திட வேண்டும் வல்லமை நான் பெற வேண்டும் பருமையில்லா வாழ்வு வந்திட தியாகம் வேண்டும் எழுது வாராயோ எண்ணில் வாராயோ எழுது வாராயோ எண்ணில் வாராயோ விண்ணக விருந்தை எண்ணில் வா என்னகம் வாழ இறங்கி வா விண்ணக விருந்தை எண்ணில் வா என்னகம் வாழ இறங்கி வா மண்டக மீட்பின் மாண்பை வா மாபரணி மீட்கவா 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 அகிலம் வாழும் தெய்வ உணவை நீ அன்பை தரும் அமுத உணவை நீ அகிலம் வாழும் தெய்வ உணவே நீ அன்பை தரும் அமுத உணவே நீ எங்கு வாராயோ என்னில் வாராயோ எழுது வாராயோ எண்ணில் வாராயோ விண்ணக விருந்தை எண்ணில் வா விண்ணகம் வாழ இறங்கி வா விண்ணக விருந்தை எண்ணில் வா என்னகம் வாழ இறங்கி வா இறைவா விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் என்றும் உடனிருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியிலே இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஞானிகள் இடையர்கள் இயேசுவை தேடி போன போது அவர்கள் அன்னை மரியாவையும் சூசையப்பரையும் அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஆண்டவர் இயேசு குழந்தையாக கிடத்தப்பட்டிருப்பதையும் கண்டார்கள் என்று சொல்லி, அன்னை மரியாவை நாம் பார்க்கிற ஒவ்வொரு நொடியும் இயேசுவை பார்க்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இந்த இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே தாயை தேடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய மகன் இயேசு வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர அந்த தாய் தன் மகனை இந்த நற்கருணை வழியாக பிரசன்னப்படுத்தி இருக்கிறாள். எனவே இது ஒரு ஆசீர்வாதத்தின் நேரம். ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்து நம் எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து மன்றாட்டுக்களை கேட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற நேரத்தில், தூயவரே உம்மை ஸ்துதிக்கிறேன், வல்லவரே உம்மை பாடுகிறேன், நீர் அன்பு நிறைந்தவர், அருள் நிறைந்தவர் என்று சொல்லுகிற அந்த பாடலை நம் எல்லாரும் கண்களை மூடி மனதை ஒருமுகப்படுத்தி பாடகர் குழுவோடு இணைந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்து ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே கண்களை மூடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பதை உணருங்கள். வார்த்தையான தெய்வம் உடலாக உங்கள் உடலுக்குள்ளே வந்திருக்கிறார். வெளியிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நற்கருணை இயேசு உங்களுக்குள் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் உடலோடு இரத்தத்தோடு சதையோடு அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். எனவே ஆண்டவரை உணர்ந்து நாம் பாடகர் குழுவோடு இணைந்து இந்த பாடலை பாடி கரம் தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னை பார்க்கிறார், அவருடைய தாய் ஜெபிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பாடுவோம். தூயவரே உம்மை ஸ்துதிக்கிறேன், வல்லவரே உம்மை பாடுகிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. தூயவரே உம்மை ஸ்துதிக்கிறேன், வல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர், அன்பு நிறைந்தவர் அருள் நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே உம்மை ஸ்துதிக்கிறோம், நல்லவரே ஸ்துதிக்கிறோம், பாடுகிறேன் ஆண்டவரே ஸ்துதிப்போம். உம்மை ஸ்துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இடம் பெயர்ந்தாலும் உன்மீது நான் கொண்ட பேரன்பு மாறாது என்று சொன்னார். அந்த தெய்வத்தினுடைய அன்பு இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு கரம் தட்டி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இறங்கும்படியாய் சேர்ந்து பாடுவோம். மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனால் அன்பு மாறிடா. சொல்லுவோம், மலைகள் விலகினாலும் ஆமென்
போனாலும் அன்பு மாறிடாது. கரத்தில் பொறித்து வைத்துள்ளது தெய்வம் நீரன்றோ. என்னை கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ. என்னை கைவிடாமல் கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே தூயவரே எல்லாரும் சேர்ந்து புகழுவோம், ஆண்டவரை ஸ்துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உம்மை பாடுகிறேன் தூயவரே தூயவரே தூயவரே, உம்மை துதிக்கிறேன் வல்லவரே வல்லவரே, உம்மை பாடுகிறேன். தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிய மாட்டாய், கடலின் மீது நீ நடந்து சென்றாலும் நீ மூழ்கி போக மாட்டாய் என்று சொன்ன ஆண்டவருடைய வல்லமை கடல் தொழில் செய்கிற நம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கும்படியாய், இந்த மண்டபம் கடற்கரை பகுதிகளிலே படகு வைத்து தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த கடல் ஆண்டவருடைய வல்லமையினாலே புனிதப்படுத்தப்படும்படியாய், மச்சங்கள் பெருகி பிரச்சனைகள் தீரும்படியாய் தேவதாய் தன் திருமகனத்திலே பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி சேர்ந்து பாடி துதிப்போம். எல்லாரும் சோர்ந்து போகாமல் கரம் தட்டி ஜெபிப்போம். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன், கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக. நம்பிக்கையோடு சொல்லுவோம். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன், கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். கரத்தில் பொறித்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ. கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ. நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. சேர்ந்து தூயவரே 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 சுதிக்கிறோம் சேர்ந்து பாடுவோம். பாடுகிறேன் தூயவரே உம்மை சுதிக்கிறேன், தூயவரே உம்மை சுதிக்கிறேன் வல்லவரே உம்மை பாடுகிறேன். மீண்டும் பாடுவோம். தூயவரே தூயவரே துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூயவரே 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 துதிக்கிறோம் ஐயா, புகழுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. பெரியவரே உன்னதரே உயர்ந்தவரே ஆற்றல் மிக்கவரே மகிமைக்குரியவரே வழிநடத்துகிறவரே போற்றுதற்குரியவரே, எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, எங்கள் மத்தியில் வாழுகிற தெய்வமே, எங்கள் கவலைகளை கண்ணீரை நீக்குகிற தெய்வமே, எங்கள் துன்பங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தெய்வமே, மரியாளின் மகனே, தாவீதின் மகனே, யோசேப்பின் மகனே, இதோ இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கரம் உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய தாயின் பரிந்துரையை நாடி வந்திருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய மன்றாட்டுக்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய கண்ணீரும் கவலைகளும் ஆற்றப்படும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணமாகி குழந்தை பேற்றுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கடல் தொழில் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் படகுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். குடிநோயிலும் போதை பொருட்களிலும் வாடுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சுதிக்கிறோம் ஆண்டவரே. மன்றாட்டுக்களை கேட்கிறவரே, கண்ணீரை காண்பவரே, கதறலை கேட்பவரே, வேதனையை மாற்றி சுகம் தருகிறவரே சுதிக்கிறோம். உம்மை சுதிக்கிறோம் தூயவரே உம்மை சுதிக்கிறோம். வல்லவரே உம்மை பாடுகிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். ஆண்டவரை நோக்கி கரம் உயர்த்துவோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கரம் நீட்டி தூய ஆவியானவர் மரியாள் மீது இறங்கி வந்த போது மரியாளின் வயிற்றில் இயேசு உருவானார். யார் மீதெல்லாம் ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறாரோ அவருடைய எல்லாருடைய உடலிலும் ஆன்மாவிலும் ஆண்டவர் உயிரோடு இரத்தத்தோடு சதையோடு அவர் நிறைந்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம், பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், கடல் தொழிலை ஒப்பு கொடுப்போம், நம்ம வாழ்வை ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக இந்த கேன்சர் போன்ற கொடிய வியாதிகளினால் இந்த தீவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இயேசுவினுடைய திரு உடலும் திரு இரத்தமும் இந்த சதையோடு உடலோடு கலந்து விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த ஆலயத்தை நாடி வந்த பிள்ளைகள் கடன் தொல்லைகளினாலே என்ன செய்ய போகிறோம் என்கிற கவலையோடு இந்த தாயினுடைய ஆலயத்தை மிதித்த பாதங்கள்
கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும்படியாய் ஜெபிப்போம். இந்த உலகத்தின் ஆசைகளிலே, மாயைகளிலே, உடல் சிற்றின்பங்களிலே சிக்குண்ட இதயங்கள், என் வாழ்வு மாறிவிடாதா? இந்த துன்பத்தை விட்டு, என் வாழ்க்கையை குலைக்கிற இந்த தவறான செயல்களை விட்டு நான் விலகிவிட மாட்டேனா என்று சொல்லி ஏங்குகிற பிள்ளைகளை தேவ அன்னை அவர்களுடைய மாந்தைக்குள்ளே மறைத்து வைக்கும்படி ஒப்பு கொடுப்போம். ஆண்டருடைய கரம் தொடும்படி ஒப்பு கொடுப்போம். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள், வேலைவாய்ப்பிற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள், திருமண காரியத்திற்காக நிற்கிற பிள்ளைகள், குடும்பத்திலே இருக்கக்கூடிய கவலைகள் மாறி எல்லாரும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் அன்போடும் வாழ வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக இந்த தோணித்துறை பகுதி ஆண்டருடைய பிரசன்னம், தேவதாய் உயிரோடு பிரசன்னத்தோடு வாழுகிற இந்த ஆலயம் இன்னும் பல மகிமைகளை பெற்றுத்தரும்படியாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டருடைய வல்லமை நம்மை நிறைப்பும்படியாய், நம்முடைய மன்றாட்டுக்கள் கேட்கப்படும்படியாய். காணா ஒரு திருமணத்திலே மன்றாட்டுக்களை பெற்றுத்தந்த தாய் அவளுடைய மகன் இயேசுவின் அருகிலே நின்று கண்ணீரோடு வந்திருக்கிற மகனே, மகளே, உன்னுடைய மன்றாட்டுக்களை அவள் பெற்றுத்தருவாள் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வானக தந்தையே, எங்களுக்காக சிலுவையில் மரித்த உம் திருமகன் எங்கள் பாவங்கள், சாபங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களுக்கு அருள் வரங்களை பெற்றுத்தந்தார் என்று நம்புகிறோம். அவளுடைய தாய் அன்னை மரியாவை மகிமைப்படுத்துகிற நாங்கள் அந்த தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையினால் அவர் திருமகன் இயேசுவிடத்திலிருந்து எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உமது அருள் ஆசியை பொழிந்தருள வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய தாய் பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையோடு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வருளனு மனத்தை வாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். தேவன் வாழ்கவே. வானிலிருந்து அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஏதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல், திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை ஆராதித்து வணங்குகிற நாங்கள் நீர் பெற்றுத்தந்த மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம்.
உண்டாக